நாம் யாவரும் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். இந்த பாடல் எழுதின பாடல் ஆசிரியர் வெறுமனே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடுங்கள் என்று கூறாதபடிக்கு பூமியின் கொடிகள் அனைவரையும் அவர் அழைக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக அவர் அறைகூவல் விடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றான மெய் தேவனை நாம் ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். பூமியின் குடிகளே, பாடல் எண் 107. பூமியின் குடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்வுடனே யாகோவாவுக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே யாகோவாவுக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திரும்பும் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திரும்பும் வாருங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். யாகோவாவே நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். யாகோவாவே நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் நாடுகள் நாம். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் பிள்ளைகள் நாம். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே வாருங்கள், யாகோவாவை கெம்பீரமாய் பாடுங்கள். நம் யாகோவா நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் யாகோவா நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. பூமியில்
குடிகளே வாருங்கள், யாகுவாவை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், யாகுவாவை கம்பீரமாய் பாடுங்கள். அடுத்த பாடலாக 43 சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. உயிருள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றான், உயிருள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றான். தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றான். தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றான். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் வீரமொன்றை ஆயத்தப்படுத்துகிறான். எதிரிகள் முன் வீரமொன்றை ஆயத்தப்படுத்துகிறான். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றான். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றான். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றான். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றான். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே மேசியாவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே மேசியாவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், யாகுவாவை தேடுவதற்கு குறையில்லையே. ஆமென். நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். அப்பொழுது தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் எழுந்து நிற்கலாம்.
சங்கீதம் 128, Psalm 128. யாகோவுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிகளைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ யாகோவுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாகோவா சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பான். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பிரதானமான மகளாகிய பிரிசில்லா ஜெயக்குமார் அவர்களை வரவழைத்து இங்கே ஆசனத்தில் அமரும்படி நாம் ஜெபிக்கலாம். சர்வ நன்மைக்கும் காரணராக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரன் ஜெயக்குமாருடைய வாழ்விலே நீ செய்த நன்மைகளுக்கு அடையாளமாக அவரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக இந்த நாளிலே எங்கள் கண்களுக்கு முன்பாக சாட்சியாக அவருடைய மகளை நீர் நிறுத்தி இருக்கிறபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த மகளுக்காக செய்யப்படுகிறதான இந்த நன்றி பலியை, ஸ்தோத்திர பலியை அப்பா நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தின் நன்மைகளாலே நீர் நிரப்புவீராக, அவர்களை திருப்தி ஆக்குவீராக. இந்த நிகழ்ச்சியை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகி யாகோஷுவ மசீஹ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உட்காருங்கள் ப்ளீஸ். எங்கள் சபையின் சார்பாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான இந்த நன்றி தெரிவித்தல் கூட்டத்தில், அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறதான கூட்டத்தில் ஒரு அருமையான, அதாவது இந்த சபை, எங்களுடைய இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு காரணமாய் இருக்கிறவர்கள், ஏன் இந்த இடத்திலே இந்த சபை ஆரம்பித்தது என்றால், இது இங்கே ஆரம்பிக்கவில்லை, துபாயிலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்திலே ஆரம்பிக்கவில்லை. நான் துபாயில் இருந்து கொண்டிருக்கிற காலங்களில இது ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே துபாயில் ஆரம்பிப்பதற்கும் அதே சபை இங்கே தொடங்கி இந்த மட்டுமாக இது வளர்வதற்கும் காரணமாய் இருந்தவர்கள் 2 பேர் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று பிரதர் சகாயராஜ், மற்றொன்று பிரதர் ஜெயக்குமார். உங்கள் 2 பேரையும் முன்னாலே வரும்படி அழைக்கிறேன். This church or this special meeting, Thanksgiving meeting, is conducted through our church. This church was not started in Bangalore, it was started in Dubai. And the basic foundation for this church to start in Bangalore
these two brothers were the main pillars and main reason. One is Brother Sagayaraj, next one is Brother Jayakumar. And it is Brother Jayakumar's family which actually uh, began everything in this Bangalore. Then through that, this church was built. Then Brother Sagaraj's family, then Brother Simon's family, all came together and this church was started. Even I was not here. I was in Dubai. So I want to introduce our heroes in front of everyone. So these were the basic reasons for our church. And through Brother Jayakumar, uh, Sister Sashikala, and Brother Divakar, their family came. And also through Brother Jayakumar, now I almost know Brother Jayakumar's entire family in Chennai. And you also know me. I have visited your homes. Whether I have seen you or not, definitely my prayer was with you all. Even that sister, கொஞ்சம் கை தூக்குங்க. இப்போ அவங்களையும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்காக, அவங்க மகனுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இல்லையா? இங்கே சவரன் கோபி ஃபேமிலி நான் நன்றாக பரிச்சயமானவன். அதே போல சகோதரன் ஹரிஹரன் அண்ட் வித்யா ஃபேமிலிக்கு நான் மிகவும் பரிச்சயமானவன். இப்படி அங்கே அவர்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கும் நாங்கள் தவறாமல் கலந்து கொள்வது உண்டு. இப்படி கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டர் சசிகலாவுடைய சகோதரன் அவர்கள் குடும்பத்துக்கும் நாங்கள் மிகவும், அதாவது வெறுமனே ஒரு நண்பர்கள் இல்லை என்று சொல்லாதபடிக்கு குடும்ப உறுப்பினர்கள் என்கிற அளவுக்கு நாங்கள் இவர்கள் குடும்பத்தோடெல்லாம் நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். இந்த வேளையில இப்போ துபாயில இருந்து நம் மத்தியில வந்திருக்கிற ஒரு சகோதரி இங்கு உள்ள அநேகரையும் காண வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க ஏர் அரேபியாவில் ஹெச்ஆர்ல டைரக்டரா ஒர்க் பண்ணவங்க. இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு இப்போ எங்களை எல்லாம் பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் ரேச்சல், யூ ஆர் இன்வைட்டட் டு கம் பிஃபோர். On behalf of Dubai Sahel and Bangalore Sahel, so she wanted to especially meet everyone. She is from Kerala, but she wanted to meet everyone, so she came here. Okay, thank you. இந்த வேளையிலும் எல்லோரும் பசியோடு இருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே உங்களுடைய அதிகமான நேரத்தை நான் எடுக்க போவதில்லை. சுருக்கமாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் மற்ற நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். வேதாகமத்திலே பிரசங்கி என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. In Bible we have a book called Ecclesiastes. இந்த பிரசங்கி என்று இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது யாராலே என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்படியாக சொல்லுகிறேன். சாலமன் ராஜா, உலகத்திலேயே அதிக புத்திமான் என்று அறியப்பட்ட சாலமன் ராஜா என்பவரால் எழுதப்பட்டதுதான் இந்த புஸ்தகம் பிரசங்கி என்பது. அதுல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்,
Ecclesiastes chapter 3 verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். He does everything beautiful in its time, and he has kept eternity in their heart. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். நம்ம எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம், எங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பான காலகட்டத்தில் எந்த சம்பவம் நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டும் என்பது எல்லாருடைய மனதிலும் இருக்கிறதான ஒரு ஏக்கம். இப்போ தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனா எப்பொழுது அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்பொழுது அவர் என்னை ஆசீர்வதித்தால் அது எனக்கு நன்மையாக இருக்கும். ஒருவேளை என் சரீரம் எல்லாம் பலனற்று போன பின்பு அவர் எனக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்வேன்? இன்னும் அநேக செல்வங்களை கொடுத்தாலும் அந்த செல்வங்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன்? So everybody's desire in their heart is that God should bless them in appropriate time, in the appropriate season. If he blesses me when I become old and good for nothing, what will be the use of that blessings? If it is money or wealth, what I would do with these things? But the Bible says he does everything beautifully in his time. வேதம் என்ன சொல்லுகிறது? பொருத்தமில்லாத காலத்தில் அல்ல, அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அப்போ யாருமே அவரை குறை சொல்லவே முடியாது. இறைவனை எந்த ஒரு மனிதனும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது, குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவர் சகலத்தையும் சரியாகத்தான் செய்கிறார். அப்போ அதின் காலத்தில் அவர் சகலத்தையும் சரியாக செய்யும் பொழுது அவருடைய அந்த காலகட்டத்திற்குள் சரியாக நாம் நிற்க வேண்டும். அவர் நமக்கென்று குறித்திருக்கிறதான அந்த காலகட்டத்திற்குள் நாம் நிற்போமானால் அவர் செய்ய நினைத்த அந்த காரியம் நமக்கு சரியாக வந்து பலிக்கும். When he does everything beautifully in his own time, we who receive or want to receive that blessings also need to be in his time frame in our life. If we don't fit in his time, either it will be before time or after elapsing the time. That time has already passed. So அந்த நேரத்திற்குள் நான் சரியாக பொருந்தினால் இறைவனுடைய ஆசீர்வாதம் சரியாக எனக்கு வந்து சேரும். அப்ப அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு சரியாக வந்து சேர வேண்டுமானால் அந்த இறைவனுடைய காலத்திற்குள் நான் சரியாக பொருந்த வேண்டும். இந்த ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு ஜோசியர்கள் ஜோசியம் சொல்லுகிறார்கள். அநேக கட்டங்களை வரைந்து பாருங்க, இந்த கட்டத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு, இந்த கட்டத்துக்குள்ள இவர் இருக்கிறாரு, இவருடைய பார்வை இந்த கட்டத்தில் இருந்து அந்த பக்கத்தில் இருக்கிறது, ஆனா நீங்க உங்க கட்டம் இங்க இருக்குது, அதனால பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் அல்லது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் சரியாக பொருந்தி வரக்கூடிய காலகட்டத்திற்குள் நாமும் அந்த கட்டத்திற்குள் இருப்போமானால் நமக்கு சகலமும் நன்மையாக நடக்கும். In God's appointed time,
In the time segments, the Jyotish, they take about these things, but they don't do it perfectly. They say, according to this time, you were supposed to be here, but you are not there, so you will have troubles. They say. வேதம் இதை குறித்து அந்த காலகட்டத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ஒரு இடத்திலே சொல்லுகிறது, தேவன் அந்த காலத்தையும் நாம் குடியிருப்பின் எல்லையையும் ஏற்கனவே குறித்திருக்கிறார். எப்போ? நாம பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையின் காலகட்டத்தையும் நாம குடியிருப்பின் எல்லையையும் சரியாக கணித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, Acts of Apostles chapter 17 verse 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பெங்களூர்ல இருக்கிறீங்க, சென்னை வாசிகள், கோயம்புத்தூர் வாசிகள் எல்லாரும் என்ன செய்றீங்க? பெங்களூர்ல இருக்கிறீங்க. நான் கன்னியாகுமரி வாசியும் பெங்களூர்ல இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இது ஒரு கிராஃப் மாதிரி. இந்த காலகட்டத்தில் இந்த ஊர்ல தான் நீங்க இருக்கணும் என்பது இறைவன் முன் தீர்மானித்த காரியம். இன்றைக்கு ஏதோ தற்செயலாக அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததல்ல. தேவன் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார், இந்த நாளிலே இந்த ஊரில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று. God has predetermined our time and the place of our dwelling, the place of our living. He already determined, and that is the reason today we have gathered here in this hour, in this place. God's perfect graph. ஆனால் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அந்த குடியிருப்பின் எல்லையையும் காலத்தையும் ஏன் நமக்கென்று அவர் தீர்மானித்திருக்கிறார் என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அது என்ன? அடுத்த வசனத்துல, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இறைவன் எங்க இருக்கிறாரா? ரொம்ப தூரத்திலேயே இருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி என்ன சொல்லுகிறது? இறைவன் நமக்கு தூரமானவர் அல்ல, நாம தேடி கண்டுபிடிக்கும் தூரத்தில் தான் அவர் இருக்கிறார். This verse says God is not far away from us. He is so close to us. So if you seek him, you can find him. He is only that close to you. நாம நம்முடைய வாழ்க்கையில தேடுதல் என்பது மட்டும் குறையவே குறையாது. எல்லா காலத்திலும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் தேடி ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்னுடைய தேடுதல் முடிவடைந்தது, இனிமே எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்லுகிற எந்த மனிதனையும் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இயலாமையால் அப்படி சொல்லலாம். ஆனால் எல்லாம் முடியும் என்றால் என்னுடைய தேடுதல் முடிந்து விட்டது என்று யாரும் சொல்லுவதில்லை. Every man is searching or seeking something in their life, and no man ever says, my seeking is finished, my searching is finished, I have attained or I have obtained the things which I was looking for. Nobody says that. அப்ப என்னுடைய தேடுதல் முடிவடைந்தது என்று யாருமே சொல்லுவதில்லை. ஏன் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த தேடுதல் என்பது சரியான இடத்தை நோக்கியும்
சரியான திசையை நோக்கியும் இல்லாததினாலே மனிதன் தான் தேடின விஷயத்தை கண்டு கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை அவர்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை. Every man is seeking, but not to the right direction and not to the right object. So no one is able to say, I found the thing which I was looking for. கொஞ்ச நாள்ல நாம் தேடக்கூடிய ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொண்ட உடனே நான் நினைக்கிறேன், இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறோம். கொஞ்ச நாட்கள் நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அது நமக்கு புளித்து விடுகிறது அல்லது கசந்து விடுகிறது. நம்முடைய தேடுதல் இன்னும் அதிகமாகி விடுகிறது. வேற திசையை நோக்கி தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், எதை சரியாக தேட வேண்டுமோ, எந்த திசையில் தேட வேண்டுமோ அதை நாம் தேடுவதில்லை. அதை தெரிந்தவர்கள் நமக்கு சொல்லி தருவதில்லை. தெரிந்தவர்கள் சொல்லி தந்தாலும் நாம் அதை கேட்பதில்லை. இறைவன் அதற்கென்று அநேக ஞானிகளை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். ஆனால் நாம் எங்கே தேட வேண்டுமோ அங்கே நாம் தேடாதபடிக்கு வேற திசைகளில் தேடிக்கொண்டிருப்பதினாலே நம்முடைய தேடுதல் நிறைவடையவே இல்லை. ஒரு இடத்திலே சங்கீதம் 1:3 சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, Psalm 1:3, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த காலத்தை குறித்து இங்கே சொல்லும் பொழுது ஒரு சொல்லுகிறார், his desire is in the law of Yahuwah and he meditates in it day and night, and he shall be like a tree planted by the waters and gives its fruits in its season. தன் காலத்தில் தன் கனியை தருவான். எந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்க வேண்டுமோ அது சரியாக நடக்கும். கனி என்றாலே ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த சரியான நேரத்தில் நாம் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நாம் அந்த கனியை தர முடியும். எப்பொழுது அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன். அவருடைய வாழ்க்கையில எதுவும் காலம் கடந்து போகாது, காலத்துக்கு முன்பும் நடக்காது. So whoever meditates the word of Yahuwah and his delight is in it, in his life everything will happen perfectly in its season and he will yield the fruit. சரியான நேரத்திலே அவன் தன் கனியை தருவான். அவர்களுக்கு காத்திருக்க வேண்டியது வராது, ஏமாற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலை வராது. அப்போ அவருடைய வேதத்தில் நாம் தியானித்து பார்ப்போமானால் அந்த காலத்தை குறித்து சரியாக சொல்லி இருக்கிறார். அப்போ அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு சகலமும் அதனுடைய நேரத்தில் சரியாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிற இந்த மகன். சரியான காலத்திலே நடக்க வேண்டியது அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. ஆகவே அவர் அதை சரியான காலத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் அனைவருடைய சார்பாக நான் இந்த மகளுக்காக ஜெபித்து இந்த மகளை நான் வாழ்த்தி அதன் பின்பு உங்களுடைய கரங்களிலே விடுகிறேன். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், இந்த மகளை வாழ்த்துகிறவர்கள் வாழ்த்தலாம். அருமையான மகன் ஜெயக்குமார் காலத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா தேவனே, இந்த மகளை நீ நினைத்தபடியினால் உமக்கு நன்றி. இந்த மகளை எங்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை இரவும் பகலும் தியானிப்பது அல்லாமல் உற்சாகமாக
சாட்சியாக இருப்பதை தேவரே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். நீ உங்களுடைய வார்த்தையின்படியே சரியான காலத்திலே அந்த மகளை நீர் நினைத்து அந்த மகளை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். தொடர்ந்து இனி வரும் காலங்களிலே சரியாக சகல விஷயங்களும் சரியான நேரத்தில் நடக்கும்படி இந்த மகளை நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. ஏதோ உங்களுடைய கருத்திலே இந்த மகளை ஒப்புக் கொடுக்க நீ காத்துக் கொள்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. எங்கள் மீட்பரும் ரட்சகருமாக யாதொரு மசீக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது மகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இங்க முன்னாலே வந்து ஜெபிக்கலாம். வாழ்த்த விரும்புகிறவர்கள் இந்த வாழ்த்தலாம். Whoever wants to pray for her, you all can come and pray for her. And whoever wants to bless her can come forward and bless her.